பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 53 2வது வசனம் வாசிக்கலாமா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. கத்துரை பிள்ளைகளை, தேவனை தேடுகிற உணர்வு என்ன உணர்வாது? நிறைய உணர்வுகள் இருக்கு வேதத்துல. ஆனா இங்க என்ன உணர்வா? தேடுகிற உணர்வு. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. 14வது சங்கீதமும் இதேதான் சொல்லுது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினாருக்கு. இங்க தேவன் மனுபுத்திரை கண்ணோக்கினாலும் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேடுகிற உணர்வு நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். தேடுகிற உணர்வு என்னங்க? ஜெபிக்கிற உணர்வு, பேசுகிற உணர்வு, அவருடைய வேதத்தை வாசிக்கிற, சுவாசிக்கிற, நேசிக்கிற உணர்வு, இது எல்லாமே தேவனை தேடுகிற உணர்வு தான். இல்ல, ஆதி நாட்கள கர்த்தர் மனுஷனை தேடி வந்தார். இல்ல, அவருக்கு உணர்வு இருக்குதானே? இல்ல, என் பிள்ளைங்கிற உணர்வு இருந்ததுனாலதான் தேடிட்டு ஏதேன்ல இறங்கி பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்தார் இல்லைங்களா? ஆனா அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை. பாருங்களேன், அவர் வரும்போது பாவம் செய்த நிமித்தம் அவர்கள் மறைத்து கொண்டார்கள், ஒழித்து கொண்டார்கள். எப்பவும் உள்ள வந்து கெட்டு போயிடும் அந்த உணர்வு. நம்ம ஒருத்தரை குறித்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா, ஸ்பிரிச்சுவல் தலைவரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த உணர்வு தான் அது. சரிங்களா? எப்ப ஒரு கெட்டு போகிற உணர்வு வருதோ அப்பவே எல்லா விஷயங்களும் நம்ம விட்டு தூரமா போயிடும். அப்ப அந்த உணர்வு உள்ளவர்களா நீங்களும் நானும் மாறணும். எதுக்காக? ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்கிறது? இந்த உணர்வு நமக்கு வேண்டாமே. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த தேடின உணர்வு தான் முதலாக ஏதேனில வைத்திருந்தார். அவர் மனுஷனை தேடினார். ஆனா அவர்களோ அந்த உணர்வற்றவர்களாகி என்ன செஞ்சிட்டாருங்க? அவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல சாஸ்திரிகள் தேவனை தேடி வந்தாங்க. அது உணர்வா? இல்ல, சாஸ்திரம் சொல்லுகிறது, வேத சாஸ்திரம் சொல்லுகிறது, வாத சாஸ்திரம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு தேடி வந்தாங்க. இது அந்த சாஸ்திரத்தின் மேல இருந்த உணர்வு, இல்ல, வேத சாஸ்திரிகள் தானே, அது மேல இருந்த உணர்வு அவர்களை தேட வைத்தது. ஆமே. ஆனா அதுக்கு பிற்பாடு அவர் ஊழியம் செய்த நாட்களில இயேசுவை உணவு உள்ளவர்களாகி தேடினார்கள். யாரெல்லாம்? சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க, பலத்தை பெற்றுக்கொண்டவங்க. 38 வருஷம் படுகையில இருந்தவன் எழுந்து உணர்வு உள்ளவனாகி தேவனை தேடினான். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தில் ஊர்த்தி தொட்டு சுகம் பெற்றுக்கொண்ட உடனே உணர்வு உள்ளவனாகி நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க எதனால கர்த்தர் பேசுவதை கேட்ட உடனே உணர்வு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். உணர்வுள்ளவர்களாகி ஊழியத்துக்கு வந்தாங்க. வழி விட்டுட்டு பேசுறது, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு அங்க தேவி தேடி வந்ததுக்கு காரணம் என்னங்க? உணர்வுள்ளவர்களாகி. இப்ப எனக்கு தேவ பிள்ளைகளே, தேவ உணர்வு வேணும் இல்ல? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இங்க தேவன் இருக்கு, அங்க கர்த்தன் இருக்கு இல்ல அப்படின்னா எனக்கு குறிக்கிறது பாருங்க. தேவனை குறிக்கிறது கர்த்தனை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? சொல்றாரு பாருங்க, இவர் மேசியான் தெரிந்திருந்தா அந்த மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே அப்படின்னு எழுதுறாரு பவுல். அப்ப இதுதான் சங்கீதக்காரனுக்கு இயேசுவை நல்லா தெரியுது. அதனாலதான் எழுதி வைத்திருக்காரு. நாளை கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். நம்ம உணர்வு உள்ளவர்களாய் மாறி, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாய் மாறி தேவனை தேடுவோம். கர்த்தர் பார்க்கிறாராம், பூமியில அப்படி கண்முகமா பார்க்கிறார். அதனால நீங்களும் நான் அடையாளம் காட்டப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஜெபிக்கலாம். எங்க நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்தாவினர் எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு உணர்வை தாங்கப்பா. உண்மை தேடுகிற உணர்வை தாங்க, ஜெப உணர்வை தாங்க, வேத வாசிக்கிற உணர்வை தாங்க. ஆண்டவரே நன்றி மறவாத இருக்கிற உணர்வை எங்களுக்கு தாங்கப்பா. அதெல்லாம் தந்து உணர்வை தந்து எடுத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை, காத்திருப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் கட்டப்பட்டவர்களாய், கடக்க முடியாதவர்களாய், தப்பி செல்வதற்கு வழிகள் ஏதும் இல்லாதவர்களாய், நீண்ட நாட்களாய் அவைகளுக்குள்ளேயே
அமிழ்த்தப்பட்டவர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறீர்கள். நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, பல வருடங்களாய் நன்மைகள் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் ஒரு சிலர். சிலரோ நம்பிக்கையை இழந்து காணப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களின் இந்த நிலையை கர்த்தர் காண்கிறவராய், கண்ணீரை துடைக்கிறவராய், விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகின்றார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்கிறார். ஆகவே தள்ளாடி போன முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்கள், வார்த்தையை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு 130 வருடம் தன் மகன் யோசேப்பை பிரிந்து துக்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் தங்கள் தகப்பன் யாக்கோபிடம், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யாக்கோபின் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவர்களை நம்பாது போனார். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்டபோது தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இது போதும். நான் யோசேப்பின் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ அவன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லி மகிழ்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீண்ட நாட்களாய் பெற முடியாதவர்களாய் காணப்படலாம். இனிமேல் நான் நன்மைகளை காண்பேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன், தடைகள் விலகும், அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும், பிரிந்திருக்கிற உறவுகள் சேர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போயிற்று என்றும், இனிமேல் பெற்றுக்கொள்வது அரிது என்றும், அவ்வளவுதான், நாட்கள் பல கடந்து போயிற்று, வருடங்கள் பல ஓடிவிட்டது, இனிமேல் எப்படி முடியும் என்று நம்பிக்கையற்ற நிலையிலும் மனம் சோர்ந்து போயும் பலனற்று போயும் விசுவாசத்தில் உறுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டும் காணப்படுகிறவர்களே, கர்த்தரின் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் இனி நடக்காது என்று சொல்லி தீர்மானித்து வைத்திருந்தீர்களோ அவைகளின் மீது விசுவாசித்து பேசுங்கள். நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். அப்பொழுது நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்த சகல காரியங்களிலும் இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருவார். நன்மைகளை காண்பீர்கள். அவைகள் உங்கள் இருதயத்திற்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளையும் நல்ல பதிலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. சங்கீதம் 56:8. பிரியமானவர்களே, காலை முதல் இரவு வரைக்கும் நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அலைச்சல்கள் அனைத்திற்கும் கர்த்தர் ஏற்ற பலனை ஏற்ற நேரத்திலே நிச்சயம் கொடுப்பார். உங்களுடைய அலைச்சல்களை இவ்வுலக மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனாலும் தேவன் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். அவருக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபங்களும், அவருடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுத்த பணங்களும்,
அவருடைய ராஜ்யத்தின் பரப்புதலுக்கென்று நீங்கள் செய்து வருகின்ற அனைத்தையும் அவர் முழுமையாக அறிந்திருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசும்போது சோர்ந்து போய்விடாதீர்கள். தங்களையே முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அலைச்சல்களுக்கான பலன் அவருடைய கரத்திலிருந்து நிச்சயம் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுக்கே என்று நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். நம்முடைய கவலை, கண்ணீர், போராட்டம் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட வேண்டுமா? அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஓடுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 119 அதிகாரம் 165வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தின்படி நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடர்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதத்தின்படி அங்கே நாங்கள் இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே அந்த வேதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே இடர்வதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே அநேகமான மகத்துவமான காரியங்கள் உண்டு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த வேதம் ஒரு பொக்கிஷமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பூமியிலே இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது மனுஷர்களை குறித்திருக்கலாம், அல்லது ராஜாக்களை குறித்திருக்கலாம், அல்லது சரித்திரமாக இந்த நாட்களில் இருக்கலாம், அல்லது குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம், வருங்காலம், நிகழ்காலங்களாக இந்த நாட்களில் இருக்கலாம். எல்லாம் இந்த நாட்களிலே இன்றைக்கு வேத அடிப்படையிலே இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். காலநிலைகள் கூட வேத அடிப்படையில தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வேதம் சத்திய வசனம் என்று வேதத்திலே இந்த நாட்களை நம்ம கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே வேத வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது அல்ல, அது தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு அங்கே தேவ ஆவியானவர் மூலமா இந்த நாட்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த நாட்களிலே வேதத்தை அறிந்து வேதத்தை வாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இடர்களை இந்த நாட்களிலே காண முடியாது என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த நாட்களிலே தீர்வுகளை கொண்டு வருகிறது கர்த்தருடைய வேதம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் வேறு எந்த புஸ்தகத்திலே இருந்தும் எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், அதற்கு எந்த விதமான தீர்வுகளும் இல்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்திலே இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், இந்த வேதத்தை நேசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அந்த வேதம் இந்த நாட்களிலே தீர்வு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக கற்றுத்தருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களிலே நேசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இடறி போவதில்லை. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வேத வார்த்தைகளை வாசிப்பார்களா இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் வருகிறது, விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. ஏனென்றால் வேதம் நம்மை விடுவிக்க வல்லதாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த புஸ்தகமும் இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வராது. எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் ஒரு சமாதானம் வராது. ஆனாலும்
கர்த்தருடைய வேதத்திலே இருந்து அதை நேசிக்கிற வேளையிலே மிகுந்த சமாதானம் இந்த நாட்களே நமக்கு உண்டாகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு இடரல்களை காணாதபடி நாங்கள் அங்கே நடந்து வருவதற்கு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் உதவியாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தின் ஆழங்களிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தையும் ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த வேதத்துடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த வேதம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த வேதத்தை எழுதி இந்த நாட்களிலே முத்தரிக்க பண்ணி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய முடிவு கூட தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் இந்த வேதமே இந்த நாட்களில் நமக்கு சாட்சியாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் குறைவற்றதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.